நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஆட்சியிலே ஊழல் முறைகேடுகள், வேளாண்மை துறையில் பல ஆயிரம் கோடி ஊழல் முறைகேடு நடந்திருக்கிறது, பொதுப்பணித்துறையில் ஊழல் முறைகேடு நடந்திருக்கிறது, KKSSR ராமச்சந்திரன் அந்த துறையில் ஊழல் முறைகேடு நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஊழல் முறைகேடுகள் எல்லாம் சுட்டி காட்ட வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு OPS EPS என்று இருவரும் மோதிக்கொள்கிறார்கள். இனி இந்த மாதம் ஃபுல்லாக இவங்களை பற்றி தான் செய்தி ஓடும். பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறாருன்னா, நான் அவிழ்த்து விட்டேன்னா என்ன ஆகும் தெரியுமா, எடப்பாடி பழனிசாமி திகார் ஜெயிலில் தான் இருப்பேன் அப்படிங்கிறார். அப்போ OPS குடும்பத்து மேலே இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு என்ன, OPS சொத்துக்களை முறையாக பினாமிகளுக்கு கொடுக்கவில்லை, அவருடைய சொந்த பந்தங்களுக்குள்ளேயே சொத்துக்களை எழுதி வச்சுக்கிட்டாரு, அப்போ அதில் சிக்குவார் அப்படிங்கிறத EPS மோப்பம் பிடிச்சிட்டார். EPS எப்போதுமே அந்த நீதி, சட்டம், நீதி அரசர்கள் அந்த விஷயத்தில், நீதிமன்ற விஷயத்தில் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி சதா சிவமாக வெற்றி பெற்று வருகிறார். ஆக அவங்களுக்கு சம்பந்தப்பட்டவர்கள், நீதி அரசர்கள் இவங்கெல்லாம் துணையாக இருக்காங்க, துட்டும் இருக்குது, அந்த அளவுக்கு மூளையும் இருக்குது. EPSக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அந்த அளவுக்கு மூளை இருக்கான்னா, மூளை இருக்குது, ஆனால் சுய புத்தியோடு செயல்பட மாட்டார். ஆட்டு வித்தால் ஆடாதவர் எவரும் உண்டு என்பது போல ஆட்டு விற்கிறார்கள், இவர் ஆடிக்கொண்டிருக்கிறார். இப்போ யார் பெயரை கேட்டுக்கொண்டு, யார் சொல்லி இவர் EPS நான் சொன்னேன்னா, நான் அவுத்து விட்டேன்னா EPS திகார் ஜெயிலுக்கு போவார்னு சொல்லி OPS இந்த அளவுக்கு தைரியமாக சொல்கிறாருன்னா, அப்போ பாஜக இயக்குகிறது என்பது தான் தெளிவாக தெரிகிறது. பாஜக நீ இப்படியெல்லாம் சொல்லு, இதை ஒரு விசாரணையாக கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. சரி, பன்னீர்செல்வம் கொடநாடு கொலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கனகராஜ் மர்மமாக இறந்து போய்விட்டார், ஓம் பகதூர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், தினேஷ் மர்மமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார், சயானுடைய மனைவி மகள் மர்மமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், விபத்துக்குள்ளாக்கி இந்த விஷயத்தை பேசவே இல்லை. இவரும் பேசலை, டிடிவி தினகரனும் பேசலை. கனகராஜ் என்ற ஒரு நபரை மர்மமான முறையில் விபத்துக்குள்ளாக்கி கொலை செய்திருக்கிறார்கள், ஓம் பகதூரை கொலை செய்திருக்கிறார்கள் என்று இவர்கள் சொல்லாடலாக ஒரு வார்த்தை கூட வரவில்லை. ஆக இப்படி எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து பன்னீர்செல்வம் காப்பாற்றி வந்திருக்கிறார். இதில் தானும் மாட்டிக்கொள்வோம் என்ற ஒரு ஐயப்பாடு பன்னீர்செல்வத்துக்கு இருக்குது. எடப்பாடி பழனிசாமியும் ஒரு யோக்கியமான அரசியல்வாதியே கிடையாது. இப்போ இரண்டு பேரும் மாறி குற்றச்சாட்டுகளை வைக்கிற பொழுது நீதிமன்றம், அதாவது ஆனந்த் வெங்கடேஷ், ஜெயச்சந்திரன் இன்னும் போன்ற நீதி அரசர்கள்லாம் பொன்முடி ஊழல் செய்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. எப்படி இரவெல்லாம் தூக்கமில்லாமல் நான் பதறி போய் துடித்து கொண்டிருந்தேன், மக்களுடைய வரிப்பணம் இந்த அளவுக்கு சூறையாடப்பட்டிருக்கிறது என்று கோபம் கொண்டு வெகுண்டெழுந்த இந்த நீதி அரசர்கள் இப்போது பன்னீர்செல்வம் சொல்லுகிறார், EPS சம்பந்தப்பட்ட கோப்புகள் எல்லாம் என்கிட்ட வந்துட்டு தான் அங்கே போகும், நான் தான் கையெழுத்து போடுறேன், ஆக பல விஷயங்கள் இருக்கு, நான் அவிழ்த்து விடுவேன் என்று பன்னீர்செல்வம் சொல்லுகிறார். அப்போ இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட EPS அவர் ஜெயிலுக்கு போகிறாரு, அவருடைய மகளுக்கு அவருடைய மகனுக்கு சொத்து வாங்கியிருக்காரு, ரத்த சொந்தங்களில் சொத்து இருக்குது, முறையாக பினாமிகளுக்கு எழுதி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறார். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய சேலத்தில் இருக்கக்கூடிய இளங்கோவனுக்கு 500 கோடி ரூபா சொத்து மதிப்பு எப்படி வந்துச்சு, ரஞ்சித்குமார் ஆத்தூர் ஒன்றிய செயலருக்கு எப்படி சொத்து மதிப்பு வந்துச்சு, இப்போ இவர்கள் பினாமிகளை கரெக்டாக பிடிச்சி வச்சுட்டாங்க. பன்னீர்செல்வம் தன்னை தவிர தன் நிழலை கூட நம்ப மாட்டார். இவர்களுடைய பினாமி என்று எவருமே கிடையாது. பினாமின்னு யார் பேர்த்தையும் கொடுத்து வைக்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் பன்னீர்செல்வத்தோட மனைவி சில பினாமிகள்கிட்ட கொடுத்து வச்சதை பன்னீர்செல்வத்துக்கிட்ட சொல்லாமல் அவங்க இறந்து போயிட்டாங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு வருத்தம் பன்னீர்செல்வத்துக்கு. அதனால் பினாமிகளை சரியாக தேர்ந்தெடுத்து மாவட்டத்துக்கு ஒருத்தர் 2 பேரை வளர்த்து விட்டுருந்தா, முக்குளத்தூர் இனத்தில் யாராவது ஒரு 20 பேர்த்த பன்னீர்செல்வம் பினாமியாக வச்சுருந்தாருன்னா அந்த 20 பேரத்தோட பயன்பெற்றவர்கள் கொந்தளித்து போய் பன்னீர்செல்வத்தை நீ எப்படியடா கட்சியிலிருந்து நீக்கலாம் என்று கதறி துடித்து போராட்டம், ஆர்ப்பாட்டம் என்று தீக்குளிப்பு வேலைகளோடு செய்திருப்பார்கள். ஆனால் பன்னீர்செல்வம் ஒருவரையும் தன் நிழலை கூட நம்ப மாட்டார். பண விஷயத்தில் மட்டும், மற்ற விஷயத்தில் நம்புவார், பண விஷயத்தில் வேறு யாரையுமே நம்ப மாட்டார். ஆனால் எடப்பாடிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, இவர் பினாமிகளை நிறைய பேர் வளர்த்து விட்டுருக்காரு, பன்னீர்செல்வம் எவரையும் வளர்த்து விடல. வைத்தியலிங்கமும் அப்படி தான், வைத்தியலிங்கமும் மாட்ட போகிறாருன்னு சொல்கிறாங்க.
ஆக ஓ பன்னீர்செல்வம் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக வந்து இங்கே பொதுக்குழு நடந்துகிட்டு இருக்கு சென்னையில், இவர் வந்து கோயம்புத்தூரில் நான் அவிழ்த்து விட்டேன் என்று சொன்னால் என்ன நடக்கும் என்று தெரியுமா என்று கேட்குறேன். அப்படி சொல்லுகிற இவர்களே நீதி அரசர்களே, அமலாக்கத்துறையே, இடி ரைடே தானாக முன் வந்து நீதிமன்றமே ஓ பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு தூக்கி நேரம் விசாரிக்கணுமா வேண்டாமா? விசாரித்து உண்மை கண்டறியும் சோதனை நடத்தி ஒரு துணை முதல்வராக இருக்கக்கூடியவர் வெட்ட வெளிச்சத்திலே ஊடகங்களுக்கு பதில் சொல்லுகிறார். நான் அவிழ்த்து விட்டேன் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி திகார் ஜெயிலுக்கு போவார். அப்போ 2 பேருமே இதில் மாட்டுவாங்க. அதில் விமர்சனத்தில் போய் இதில் இவங்க 2 பேரும் பேசியிருக்கக்கூடியது எல்லா மீடியாக்கள்லையும் வருது, இணையத்தில் வருது. அதில் விமர்சனத்தில் போய் பார்த்தோம்னா அவுத்து விடுங்கடா, அவுத்து விடுங்க, 2 பேரும் எப்போ மோதிங்கன்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், மோதிட்டீங்கல்ல, நம்பர் 1 டுபாக்கூர், நம்பர் 2 டுபாக்கூர் விமர்சனத்தில் எழுதுகிறாங்க வாசகர்கள். அதில் போய் பார்த்தாவே தெரியும். ஆக இந்த அளவுக்கு இவர்கள் 2 பேருமே குற்றவாளிகள் என்பதை நிரூபிக்கிற வகையில் இந்த நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. ஜெயக்குமார் உடனே ஓ பன்னீர்செல்வத்தை கடுமையாக தாக்கி பேசுகிறாரு. அப்போ ஜெயக்குமாருக்குலாம் ஒரு சந்தோஷம் இப்போ மனசுக்குள்ளே, எப்படி தெரியுங்களா, நமக்கு ஓ பன்னீர்செல்வமும் மாட்டணும், எடப்பாடி பழனிசாமியும் மாட்டணும், அடுத்து வேலுமணி பதவிக்கு வரணும் அப்படிங்கிறதுல மிக தெளிவாக இருக்கிறார்கள். நிச்சயமாக இவர்கள் வந்து இப்படி ஒருவருக்கொருவர் மாட்டி கொடுத்து கோத்து கொடுத்து இவர்களெல்லாம் மாட்டிக்கொள்ள போகிறார்கள் என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுகிறார், முன்வரிசையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சிக்குவாங்க, ஜெயிலுக்கு போவாங்க. அப்போ முன்வரிசையிலே முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் மூலமாக திகார் ஜெயிலுக்கு போவது உறுதி அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வருது. நம்பர் 1 நம்பர் 2 டுபாக்கூர்னு விமர்சனத்தில் இவர்களெல்லாம் இந்த வாசகர்கள் சொல்லுவதை வைத்து பார்க்கிற பொழுது தமிழ்நாடு முழுவதுமாக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செயல் என்னன்னா 2 பேருமே ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுல மிக தெளிவாக இருக்கிறார்கள், மிக தெளிவாக இருக்கிறார்கள். 2 பேருமே ஜெயிலுக்கு போகணும். 80% பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 2 பேருமே ஜெயிலுக்கு போகணும். விமர்சனங்களில் நம்ம தமிழ்நாடு முழுவதுமாக பல்வேறு வாட்ஸ்அப் குரூப்பில் பல்வேறு நண்பர்கள்ட்ட நம்ம தகவலை கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா 2 பேருமே ஜெயிலுக்கு போகணும், 2 பேருமே ஜெயலலிதா அவர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த 2 பேருமே ஜெயிலுக்கு போனால் என்ன ஆகும்? ஒட்டுமொத்த அமைச்சரவை, முன்னாள் அமைச்சரவையில் இருந்தால், அதாவது 13 பேருக்கு மேலே இன்றைய முதல்வர் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர்கிட்ட 13 பேருக்கு மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி மனு கொடுத்தார்ல ஆளுநர்கிட்ட, அந்த 13 அமைச்சர்களும் இதில் மாட்டுவாங்க. வேலுமணி வந்து இதில் வந்து இபிஎஸ்கிட்ட அப்படியே சொல்கிறாரு, திமுகவோட பி டீம்னு சொல்லுங்கள், திமுகவோட பி டீம்னு சொல்லுங்கன்னு. ஐயா வேலுமணி அவர்களே, ஓ பன்னீர்செல்வம் வாய் திறந்து பல விஷயங்களை சொல்லுகிற பொழுது ஓ பன்னீர்செல்வமும் மாட்டுவார், வேலுமணியும் மாட்டுவார், எடப்பாடி பழனிசாமியும் மாட்டுவார், சி விஜயபாஸ்கரும் மாட்டுவார், ரமணாவும் மாட்டுவார், காமராஜும் மாட்டுவார், பல அமைச்சர்கள் மாட்டுவாங்க. அப்போ 13 அமைச்சர்களும் உள்ளே போவாங்க. அந்த 13 அமைச்சர்களில் உள்பட்டவர்கள் தான் ஓபிஎஸும் இபிஎஸும். அப்போ இவங்க ஜெயிலுக்கு போகிறது உறுதிங்கிறது மட்டும் தெளிவாக தெரிகிறது. செந்தில் பாலாஜி வழக்கில் பணம் வாங்கினவனே வேலைக்கு இன்னும் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணம் வாங்கின இடத்துல வழக்கு, அந்த பணம் கொடுத்தவனே கேஸை வந்து இது பண்ணிட்டான், வித்ட்ரா பண்ணிட்டான். ஆனால் அந்த வழக்கை மீண்டும் தூசி தட்டி எழுப்பி மத்திய அரசு திட்டமிட்டு செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ள வச்சிச்சு. செந்தில் பாலாஜி ஊழல் செய்யவில்லை என்று நாம் சொல்லவில்லை, எல்லா அமைச்சர்களுமே ஊழல் செய்திருக்கிறார்கள், செய்து கொண்டு இருக்கிறார்கள். அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், மாற்று கருத்தில். செந்தில் பாலாஜி வழக்கு முடிந்து போன வழக்கு, அதை தூசி தட்டி எழுப்பி அந்த வழக்கை கொண்டு வந்து இன்றைக்கு செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ள வச்சிருக்கீங்க, அமைச்சராகவும் நீடித்து கொண்டு இருக்கிறார். அப்போ இந்த ஓ பன்னீர்செல்வம் இந்த வெட்ட வெளிச்சத்தில் நான் வந்து பல தகவல்களை சொன்னேன்னா எடப்பாடி பழனிசாமி ஜெயிலுக்கு போவார் அப்படின்னு சொல்லுகிற விஷயத்தை ஏன் நீதி அரசர்கள் ஆனந்த வெங்கடேசன், ஜெயச்சந்திரன் போன்றவர்கள் தானே முன்வந்து இந்த வழக்கை பதிவு செய்து இருவரையும் தூக்கி நீதிமன்ற குற்றவாளி கூண்டில் நிப்பாட்டி நீங்கள் ஏன் விசாரணை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. இந்த நீதி அரசர்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் இருவரையும் தூக்கி வச்சு விசாரணை செய்யணும். ஏன்னா பொன்மணி கொள்ளையடித்தார்னு சொன்னதும் எனக்கு தூக்கமே வரலன்னு சொன்ன இந்த நீதி அரசர்கள் ஓ பன்னீர்செல்வம் வெட்ட வெளிச்சமாக முன் வந்து தகவலை சொல்லுகிற பொழுது திகார் ஜெயிலுக்கே இபிஎஸ் செல்வார் என்று சொல்லுகிற பொழுது ஏன் ஓ பன்னீர்செல்வத்தை விசாரணை வளையத்திற்குள்ள கொண்டு வரக்கூடாது? கொண்டு வந்து விசாரணை செய்து நம்பர் 1 டுபாக்கூர், நம்பர் 2 டுபாக்கூர்னு சொல்லி வாசகர்கள் வந்து அந்த யூடியூப்பில் போய் எழுதுறாங்க இல்லையா,
அவர்களுடைய மனது குளிரும்படியும் மக்களுடைய மனது குளிரும்படியும் இவர்கள் எத்தனை லட்சம் கோடி ஊழல் முறைகேடுகள் செய்திருக்கிறார்கள், அரசு பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள், ஊழல் முறைகேடு செய்திருக்கிறார்கள் என்பதை கண்டறிய இந்த நீதியரசர்கள் தானே முன் வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டுமா இல்லையா? அந்த விஷயங்களை இந்த நீதியரசர்கள் செய்யாமல் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மட்டுமே, இனிமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எந்த அமைச்சர் மேலேயாவது நீங்கள் கை வச்சு தூக்குனீங்கன்னா அது முழுக்க முழுக்க பாஜக இந்த நீதி அரசர்களை கையில் வைத்துக்கொண்டு ஆட்டுவித்தால் ஆடாதவர் எவர் உண்டு என்பது போல ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று மக்கள் பேசிக்கொள்வார்கள். மக்கள் மன்றத்திலே பாஜகவிற்கு இன்றளவு மதிப்பு இருக்கிறது. அந்த மதிப்பை கெடுத்து கொள்ளாத வகையிலே ஓ பன்னீர்செல்வத்தையும் இபிஎஸ்சியும் தூக்கி வச்சு, ஓ பன்னீர்செல்வத்தையும் எடப்பாடி பழனிசாமியும் தூக்கி வச்சு விசாரணை செய்ய வேண்டும் அப்படிங்கிற கருத்தை சொல்றாங்க. மிரட்டி மீன் பிடிக்க பார்க்கிறாரு ஓ பன்னீர்செல்வம். இத்தனை ஆண்டு காலமாக அமைதியாக ஏன் இருந்தார் ஓ பன்னீர்செல்வம்? ஓ பன்னீர்செல்வம் துரோகமே செய்யவில்லை என்று சொல்லுகிறார். நான் வந்து பதவியை கொடுத்துட்டு போனேன், மறுபடியும் திருப்பி கொடுத்தேன். ரைட்டு, திருப்பி கொடுத்தீங்க. அம்மையார் சசிகலா அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று சொன்னது யாரு? ஓ பன்னீர்செல்வம் தானே. எடப்பாடியா சொன்னார். அப்படியே ஓ பன்னீர்செல்வம் சொன்னாலும் கூட அன்றைய காலகட்டத்தில் முதலமைச்சராக நம்ம நீடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் அம்மையார் சசிகலாவையும் டிடிவி தினகரனை நீக்கினீங்க. டிடிவி தினகரனை நீக்கினீங்க, ரைட்டு. அம்மையார் சசிகலா தானே உங்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போனது எடப்பாடி பழனிசாமிக்கு. ஆட்சி காலம் முடிந்து விட்டது. நீங்கள் பொதுச் செயலராக தேர்வு செய்யப்பட்டீங்க. டக்குன்னு அம்மையார் சசிகலாவை கூப்பிட்டு வச்சு, சின்னமா நீங்கள் வந்து ஒரு பொதுச் செயலராக இருங்க, எல்லாம் அவைத்தலைவராக இருங்க, உங்கள் தலைமையில் நாங்கள் இயங்குறோம், நான் முதலமைச்சராக இருக்கேன் 2026 அப்படின்னு சொன்னால் வேண்டாம்னு சொல்ல போகிறாங்க. ஆக எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் சாக்கா வச்சு கொண்டு, எப்படி ஜிஎஸ்டி வந்தால் டீ விலையை வந்து 8 ரூபா இருக்கிற டீ விலையை 12 ரூபா ஏற்றுவாங்க, 10 ரூபா ஏற்றுவாங்க. ஆனால் மறுபடியும் அதை குறைக்க மாட்டாங்க. அதை சாக்கா வச்சு 2 ரூபா ஏற்ற வேண்டிய இடத்துல 4 ரூபா ஏற்றுவாங்க. அதுபோல் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு ஓ பன்னீர்செல்வம் சொல்லுகிற கருத்துக்களை, அந்த வன்மத்தை உள்வாங்கி கொண்டு சசிகலாவை கட்சியை விட்டு, அம்மையார் சசிகலாவை கட்சியை விட்டு நீக்கிட்டு இன்னைக்கு சேர்க்கவே முடியாது, அது குறைக்குது, ஏதோ குறைக்குது, நாய் என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். ஆக எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், இருவரும் சிறை செல்ல வேண்டிய காலம் வந்துவிட்டது. இருவரும் அளவுக்கு அதிகமாக உப்பு தின்றிருக்கிறார்கள். இருவருமே சிறைக்கு செல்ல வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது. நீதி அரசர்கள் தயவு செய்து நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எந்த அமைச்சரையாவது நீங்கள் கை வச்சு தூக்குறதுக்கு முன்னாடி இபிஎஸ் ஓபிஎஸ் யாரையாவது ஒருத்தரை தூக்கி உள்ள வைங்க. ஒருத்தரை தூக்கி உள்ள வச்சா அப்புறம் இவ யாராவது ஒருத்தர் ஒன்றும் இல்லை ஓ பன்னீர்செல்வத்தை தூக்கி விசாரணை நிலையத்துக்குள்ளே கொண்டு வரீங்க. கொண்டு வந்தால் எடப்பாடி பழனிசாமியை பற்றி அத்தனை ரகசியங்களையும் சொல்லுவார். நாங்கள் கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அவுத்து விட்டுருவார். ரெண்டாவது, கொடநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஓ பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன், வைத்தியலிங்கம், எடப்பாடி பழனிசாமி, திமுகவில் இருக்கிற பழனியப்பன் போன்றவர்களெல்லாம் எப்படி அங்கே முட்டி போட வச்சு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்ன செஞ்சாங்கங்கிற விஷயம் முதற்கொண்டு வெளியில் ஓ பன்னீர்செல்வம் கைக்கி விடுவார். அவர் வந்து குழந்தை மாதிரி மிரட்டினா டப்புன்னு மிட்டாயை கொடுத்துருவார். ஆகையினால அப்படி பல்வேறு விஷயங்கள் அம்பலத்திற்கு வரும் என்று சொல்லப்படுகிறது. உன்னால் நான் கெட்ட, என்னால் நீ கெட்டங்கிற மாதிரி 2 பேரும் இப்போ ஜெயிலுக்கு போகிறது உறுதி. உண்மையாகவே இந்த தமிழ்நாட்டினுடைய இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தடுமாறி கொண்டிருக்கிறது. பல சலுகைகளை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகளை முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் தான் காரணம். 10 ஆண்டு காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. இந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகுதான் துணை முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வமும் முதல்வராக இருந்த பழனிசாமி இருவரும் சேர்ந்து கொள்ளையடித்து இந்த நாட்டை சூறையாடி இருக்கிறார்கள். சூறையாடிய இந்த இருவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது நீதி அரசர்களுடைய கடமை. அந்த கடமைகளை நீதி அரசர்கள் செய்ய தவறுகிற பட்சத்தில் நீதி அரசர்களை நாங்கள் இனி நம்ப மாட்டோம், நீதி செத்து போய்விட்டது இந்த தமிழ்நாட்டில் என்று மக்கள் சொல்ல வேண்டிய நிலைமை வரும். ஒரு மனிதன், ஒரு துணை முதல்வராக இருந்த ஒரு நபரே தானே முன் வந்து பல விஷயங்களை சொல்ல போறேன்னு சொல்லி வெட்ட வெளிச்சத்தில் சொல்லுகிற பொழுது அவரை தூக்கி வச்சு விசாரணை செய்ய வேண்டும். எடப்பாடி பழனிசாமி இப்போ நான் வந்து உண்மையை சொல்ல போகிறேன்னு சொல்லலை. அவர் நிரந்தரமாக பொதுச் செயலராக இருக்க போகிறாரு, புரட்சி தலைவராக இருக்க போகிறாரு, புரட்சி தமிழராக இருக்க போகிறாருன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த பொதுக்குழு மேடையிலே நத்தம் விஸ்வநாதன் புரட்சி தமிழர் எங்கள் பொதுச் செயலாளர் 2026 முதலமைச்சர் வேட்பாளர், முதலமைச்சர் ஆகிவிடுவார் என்று நத்தம் விஸ்வநாதன் சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால் நத்தம் விஸ்வநாதன் எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கே திண்டுக்கல் மாவட்டத்தில் சீனிவாசன், முன்னாள் வனத்துறை அமைச்சர் சீனிவாசன், அம்மா 2 இட்லி சாப்பிட்டாங்கன்னு சொன்னார் சீனிவாசன். முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்களை கொண்டு வருவேன் என்று சொன்னார் வனத்துறை அமைச்சர் சீனிவாசன். அவருக்கும் நத்தம் விஸ்வநாதனுக்கும் அங்கே இப்படி போயிட்டுருக்கு. கடுமையாக அங்கே போட்டி நடந்து கொண்டு இருக்குது.
ஆகையினால எடப்பாடி பழனிசாமியே முதல்வர் என்றும் புரட்சி தமிழர் என்றும் சீனிவாசன் அவர்கள் சொல்லுவதை நத்தம் விஸ்வநாதன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாமல் தான் பொதுக்குழு கூட்டத்தில் சொல்லுகிறார். ஏன்னா எடப்பாடியார் அண்ணன் அவர்களுக்கு வணக்கம் அப்படி சொல்லி தான் பேச்சை தொடங்குகிறார். தவிர பொதுச்செயலாளர் என்றோ, எங்கள் பொதுச்செயலாளர் என்றோ, முதலமைச்சராகி விடுவார் என்றோ, நிரந்தர பொதுச்செயலாளர் என்றோ ஒருபோதும் ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. அப்போ இந்த கொடநாடு பிரச்சனை முதற்கொண்டு எல்லா விஷயத்திலையும் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பாக ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக நத்தம் விஸ்வநாதன் செயல்படுவார் என்றும் சொல்லப்படுகிறது. ஆக நீதி அரசர்கள் இதனை தானே முன்வந்து இந்த வழக்குகளை பதிவு செய்து இந்த 2 பேரையும் முறையான விசாரணை, 2 பேரையும் நம்ம குற்றவாளின்னு நம்ம சொல்லலாம். நான் உன்னைய சொல்லுவேன், நீ என்னைய சொல்லுவேன், உன்னால் நான் கட்டேன், என்னால் நீ கட்டேன் சொல்லிட்டீங்கல்ல. அம்மையார் சசிகலா அவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போனார். எங்கேயோ இருந்த எடப்பாடிங்கிற ஒரு தாலுகாக்குள்ள, ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ள இருந்த உங்களை முதலமைச்சராக்கி அழகு பார்த்தது அம்மையார் சசிகலா அவர்கள். அப்படிப்பட்டவரை இந்நேரம் நீங்கள் கட்சிக்குள்ளே இணைச்சிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு சலசலப்புக்கு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, அம்மையார் சசிகலா அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்காமல் விட மாட்டார். இது சத்தியம். கடைசி வரை போராடுவார். கடைசியில் மக்கள் மன்றத்தில் போய் கேட்பார். மக்கள் மன்றம் திரளாக இருக்கக்கூடிய மக்கள் மன்றத்தில் சொல்லுவார், நான் என்ன செய்தேன். எடப்பாடி ஓ பன்னீர்செல்வம் போல வந்து வேற மாதிரியான இதை சொல்லி நான் சொன்னேன்னா ஜெயிலுக்கு போவாங்க, அப்படியான சொல்லலாம் சொல்ல மாட்டாங்க. சிங்கம் எப்போதுமே சிங்கமாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய அம்மையார் சசிகலா இன்னைக்கு அமைதியாக இருக்காங்க அப்படின்னா இந்த 2 பேரும் செய்த தவறுகளுக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலம் கனிந்து வந்தாகிவிட்டது. இவங்க பிஜேபி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க, பேசலைங்கிற விஷயத்தெல்லாம் விட்டுருங்க. ஓ பன்னீர்செல்வம் இன்னைக்கு தனக்கு முடியாமல் வேற வழியே இல்லாமல் ஆத்திரத்தில் கொட்டி தீர்த்துட்டாரா, உள்ளே இருந்து வந்துச்சாங்கிறது தெரியல. எடப்பாடி பழனிசாமி திகார் செயலுக்கு போவது உறுதி என்று சொன்னால் அது பாஜக சொல்லாமல் சொல்ல மாட்டார். தானாக முன் வந்து ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய அளவுக்கு ஓ பன்னீர்செல்வம் வலிமையானவர் கிடையாது. தானாக முன் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய சமாதியிலே தர்ம யுத்தம் செய்யவில்லை. குருமூர்த்தி சொல்லித்தான் செஞ்சாரு. ஒவ்வொரு விஷயமும் பாஜக சொல்லித்தான் செய்து கொண்டு இருக்கிறார். இங்கு தானாக முன் வந்து தனித்தன்மையோட ஓ பன்னீர்செல்வம் எந்த விஷயத்தையும் செய்யவில்லை. அந்த விஷயத்தையும் செய்யக்கூடிய அளவுக்கு திராணி அவரிடத்துல இல்லை. இன்னைக்கு ஆட்டுவித்து கொண்டு இருக்கிறது பாஜக. எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன, நம்ம வந்து மோடிக்கு அல்வா கொடுத்துட்டோம், அமித்ஷாவுக்கு அல்வா கொடுத்துட்டோம், ராகுல் காந்தி கிட்ட ரகசியமாக பேசிக்கிட்டு இருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடக்கூடிய முக்கிய தொகுதிகளில் நம்ம போட்டியிடாமல் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கு எங்கே வந்து போட்டியிடுதோ அங்கே நம்ம வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுவோம் அப்படிங்கிற கணக்கில் திராவிட முன்னேற்ற கழகத்தொட்டையும் ஒரு ரகசிய உடன்பாடு வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி வாழையும் கொடுக்க மாட்டார், தலையும் கொடுக்க மாட்டார். பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் நடுத்துண்டுன்னு நினைக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பல்வேறு சித்து வேலைகளை செய்திருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் ஒன்றும் குறைச்சலான ஆள் கிடையாது. ஆக 2 பேரையும் அழைத்து உண்மை கண்டறியும் சோதனை, ஒரே ஒரு இன்ஜெக்ஷன். நான் ஒரு விஷயத்தை, இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த ஓபிஎஸ்சி இபிஎஸ் அம்மையார் சசிகலா இந்த பிரச்சனையை பற்றியே நம்ம அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் எவ்வளவோ ஊழல் முறைகேடு, திருச்சியில் வேளாண்மை துறையில் 500 கோடி ரூபா ஊழல் முறைகேடு செஞ்சுட்டு இணை இயக்குனர் முருகேசன் 5 கோடி ரூபா லஞ்சம் கொடுத்துட்டு கூடுதல் இயக்குனர் பதவிக்கு போயிருக்காரு. அவரை உண்மை கண்டறியும் சோதனையை நடத்துங்க. அவர் சம்பந்தப்பட்ட கோப்புகளை எடுத்து ஆய்வு பண்ணி, தணிக்கைத்துறை ஆய்வு பண்ணி அவர் மீது நடவடிக்கை எடுங்க. இப்போ இருக்கக்கூடிய சக்திவேல் இணை இயக்குனர் அவர் வந்து முருகேசன் அவர் செஞ்ச ஊழல் முறைகேடுகளை வெளியில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கார். நான் தகவல் அறிவு உரிமைச்சட்டத்தில் கூட கேட்டிருக்கேன், அந்த கோப்புகளை எனக்கு தர தயாராக இருக்கார். இப்படி தமிழ்நாடு முழுவதுமாக ஒவ்வொரு துறை ரீதியாக வேளாண்மை துறையில் பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் துறையில் ஊழல் முறைகேடு நடந்திருக்கு. இது போன்ற விஷயங்களெல்லாம் நம்ம பேச வேண்டிய நேரத்தில் இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் பற்றி இவ்வளோ தூரம் விவரித்து கொண்டு இருக்கிறோமே, இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் நீதி அரசர்கள் தானே முன் வந்து இந்த வழக்கை பதிவு செய்து ஓ பன்னீர்செல்வத்தையும் எடப்பாடி பழனிசாமியையும் ஒரு அறையில் படுக்க வச்சு ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு உண்மை கண்டறியும் சோதனை ஒரு மணி நேரம் பத்தாது, ஒரு 2 மணி நேரம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்தினால் எங்கெங்கெல்லாம் தங்கமா வைரமா பதுக்கி வைத்திருக்கிறார்கள், எவ்வளோ பெரிய மலைகளில் சுரங்கங்களில் வந்து பதுக்கி வைத்திருக்கிறார்கள் போன்ற பல்வேறு விஷயங்கள் மற்றும் கனகராஜை எப்படியெல்லாம் கொலை செய்தார்கள், தினேஷை எப்படி கொலை செய்தார்கள், ஓம் பகதூர் சயான் மனைவி மகளை எப்படி வந்து விபத்து என்ற முறையில் அது போன்று செய்து கொலை செய்திருக்கிறார்கள், பல்வேறு விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார்.
அதே போல் ஓ பன்னீர்செல்வம் நான் மேற்கு தொடர்ச்சி மலையில் எவ்வளோ சொத்து வாங்கியிருக்கேன், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் எங்கெங்கே நான் சொத்து வாங்கி வச்சுருக்கேன், எந்த இடத்துல வைரம் வச்சுருக்கேன், எந்த இடத்துல தங்கம் வச்சுருக்கேன் போன்ற பல்வேறு விஷயங்களை கைக்கிடுவாங்க. இந்த ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி இன்னும் கூடுதலாக விசாரணை செய்கிற பொழுது அவங்க வந்து எந்தெந்த சாமியார்கள்ட்ட நான் வந்து பணம் வந்து 1000 கோடி 5000 கோடி 10,000 கோடின்னு சாமியார்கள்ட்ட பணம் கொடுத்து வச்சுருக்கேங்கிற விஷயத்தை முதல் கொண்டு கைக்கிடுவாங்க. அப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் பல சாமியார்கள்ட்ட இந்த ஓ பன்னீர்செல்வம் பணம் கொடுத்து வச்சுருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அதுபோல் கோவை பகுதியில் இன்னும் பல சாமியார்கள்ட்ட பணம் கொடுத்து வச்சுருக்காங்க. அதுபோல் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மலைகளில் வந்து இவங்க வந்து வைரம் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மக்களுடைய வரி பணத்தை எந்த அளவுக்கு ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் சுரண்டி வைத்திருக்கிறார்கள் என்பதை வைத்து பார்க்கிற பொழுது மக்கள் இன்றைக்கு வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முடிகிற பொழுது 6.5 லட்சம் கோடி கடன் வந்துருச்சு. இப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை விட்டு இறங்கும் போது 15 லட்சம் கடன் வரப்போது. இலங்கையில் போல் ஒரு நாள் நடக்கும் என்று அம்மையார் சசிகலா அவர்கள் சொன்னாங்க. தீர்க்கதரிசியா அவங்க பேட்டியில் தான் சொல்கிறாங்க. அம்மையார் சசிகலா அவர்கள் இலங்கையில் போல் ஒரு நாள் நடக்கும். பெட்ரோல் விலை இன்னைக்கு 110 ரூபா விற்கிது, ஒரு நாள் 300 ரூபா விற்கும். என்ன ஒரு டீ 50 ரூபா விற்க போகுது, ஒரு இட்லி 40 ரூபா விற்க போகுது. இப்படிலாம் பல்வேறு கொடுமைகள் நடக்கும். தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் யதார்த்தமாக நடந்து பயணித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் இல்லை, உணவு செங்கிலி, உணவு தட்டுப்பாடு இங்கு தமிழ்நாட்டில் ஏற்பட போகிறது. தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முடிகிற பொழுது 15 லட்சம் கோடி கடன் வரப்போகுது. அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கிய காரணம். இப்போ எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இந்த அளவுக்கு பல லட்சம் கோடி கொள்ளையடித்து சொத்துக்களை பல இடங்களில் வைத்திருக்கிறார்கள். இவர்களை நீதியரசர்கள் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து ஆனந்த் வெங்கடேசன், ஆனந்த் ஜெயச்சந்திரன் இவங்கெல்லாம் இருக்கீங்களே, பொன்முடி வழக்குகளை மட்டும் துருவி எடுத்து கொண்டு வந்த நீங்கள் ஓ பன்னீர்செல்வத்தையும் எடப்பாடி பழனிசாமியும் தானே முன்வந்து வழக்குகளை பதிவு செய்து நீதியரசர்கள் விசாரணை செய்ய வேண்டும். இன்னும் கூடுதலாக தேவைப்பட்ட மத்திய அரசு உதவியோட ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி இருவரையும் என்ன ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ஊசியில் கொஞ்சமாக எடப்பாடி பழனிசாமிக்கு பாதி மருந்து, ஓ பன்னீர்செல்வத்துக்கு பாதி மருந்து இன்ஜெக்ஷன் போட்டு உண்மை கண்டறியும் சோதனை நடத்தினா ஒரு 50 லட்சம் கோடி ரூபாய், 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி இல்லைங்க, ஒரு 50 லட்சம் கோடி ரூபாய் இந்த 2 பேர்கிட்டையும் பல இடங்களில் கொடுத்து வச்சிருக்காங்க. பல சிக்கல்கள் வரும். எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் இதில் யார் முந்தி, நீ முந்தி நான் முந்தின்னு என்னால் நான் கட்டேன் உன்னால் நான் கட்டேங்கிற மாதிரி யார் 2 பேரும் ஜெயிலுக்கு போகிறாங்களா, யார் ஒருத்தரும் ஜெயிலுக்கு போகிறாங்களா, அது மேலே இருக்க கடவுளுக்கு தான் தெரியுங்கிறத டெல்லியில் இருக்க மோடிக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடக்க போகிறது? என்றைக்காக இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளியாகும், அதில் பொய்யும் புரட்டும் பழியாகும். விடியும் விடியும் என்றிருந்தும் அது முடியும் பொழுதாய் விடிந்ததடா என்பது போல நிச்சயமாக உண்மை ஒரு நாள் வெளியாகும், அதில் பொய்யும் புரட்டும் பழியாகும் என்று கவிஞர் கண்ணதாசன் போல சொன்னது போல நிச்சயமாக உண்மை ஒரு நாள் வெளியில் வரும். இருவரும் சிறை செல்லக்கூடிய நிலைமை வர வேண்டும் என்று தான் தமிழக மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி சீர்கட்டு போய் கொண்டிருக்கிறது. எல்லோரும் ஒன்றாக இணைந்து அரசியலை செய்யக்கூடாது என்றுதான் பாஜக நினைத்ததா, திமுக நினைத்ததா? திமுக வந்து எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இருந்தால் தான் நாம் 40 தொகுதியில் பாண்டிச்சேரி உட்பட வெற்றி பெற முடியும் என்பதால் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் காலம் தாழ்த்தி கொண்டே போகிறார் என்று திருச்சியில் இருக்கக்கூடிய மாப்பா சின்னத்துறை விவசாய சங்கத்தினுடைய தலைவர் நமக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுபோல திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி தலைமையை விரும்புகிறது. அதை பாஜக வந்து ஆமோதிக்கிறதா அல்லது வந்து தடுத்து நிறுத்த போகிறதா? இன்னும் பல்வேறு தகவல்களை செய்திகளை காண காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.